வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்திலே எழும்பின ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே பல்வேறுபட்ட காரியங்களை போதனைகளாக, பிரசங்கங்களாக தம்முடைய சீசர்களுக்கும் தம்மை நாடி வந்த ஜனங்களுக்கும் போதித்திருக்கிறார். ஏராளமான காரியங்கள், பரலோக ராஜ்யத்தோடு தொடர்புடைய காரியங்கள் ஏராளமானவைகளை போதனை செய்திருக்கிறார். இயேசு போதித்த அந்த போதனைகளை நீங்க உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் 3 வகையான மெத்தடாலஜியை அவர் பயன்படுத்தி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பல இடங்களிலே உவமைகளாக, பேரபிள்ஸ், உவமைகளாக தம்முடைய சீசர்களுக்கு போதித்து இருக்கிறார். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதங்களிலே ஏராளமான சத்தியங்களை சீசர்களுக்கு போதித்திருக்கிறார். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இன்னொரு மெத்தடாலஜி என்ன அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டீச்சிங், செயல்முறை ரீதியிலே ஏராளமான காரியங்களை சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உதாரணமாக மாற்கு 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தை சபிக்கிறார். எருசலேமிலிருந்து பெத்தானியாவை நோக்கி போகிறார்கள். இயேசுக்கு பசி உண்டாகிறது. எங்கேயாச்சும் அத்தி பழம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. எந்த மரத்துலேயும் அத்தி பழம் இல்லை, ஏன்னா அது சீசன் இல்லை. அப்புறம் எப்படி அத்தி பழம் இருக்கும்? இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் வேண்டுமென்றே அத்தி மரம் இருக்கிற இடத்தை நோக்கி போய் சீசர்களையும் அழைத்து கொண்டு போய் அத்தி மரத்தை சபிக்கிறாரு. ஏன் சபிக்கிறாரு? மரத்துல பார்த்தா அத்தி பழம் காணோம், பசி, வயிறு கிள்ளுது. அப்போ அத்தி மரத்தை சபிக்கிறாரு. ஏதோ கோபத்தில் சபிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மேம்போக்கா பார்த்தா தெரியும். இல்லை இல்லை, அவர் ஒரு காரியத்தை அங்கே செய்ய முற்படுகிறாரு. என்ன காரியம்? நம்முடைய சீசர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவா விசுவாசத்தை குறித்து போதிக்கணும் அப்படின்னு அவர் மைண்ட்ல பிளான் பண்ணிட்டார் ஏற்கனவே. ஆகையினால எருசலேமிலிருந்து பெத்தானியா நோக்கி போகும்போது முதல் நாள் கடந்து செல்லும் போது அத்திமரமே உன்னிடத்துல இனி எந்த கனியும் வராமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சபித்து தள்ளிட்டாரு. அடுத்த நாள் மீண்டும் தன்னுடைய சீசர்களை அழைத்து கொண்டு பெத்தானியாவிலிருந்து எருசலேம் நோக்கி ரிட்டர்ன் ஜேர்னி அதே ரூட்ல போறாரு. அதே ரூட்ல போகும்போது அந்த சீசர்கள் முதல் நாள் இயேசு சபித்தார் இல்லையா, அந்த அத்தி மரத்தை பார்க்கும்படியாக ஒரு சூழலை கிரியேட் பண்றாரு. அப்ப சீசர்கள் ஆணு பார்க்கறாங்க. பார்த்துட்டு ஏசு நேற்று நீங்க சபிச்சீங்களே, அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு பாருங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்ல வைக்கிறாரு இயேசு. இந்த சீனெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இயேசு சீசர்களுக்கு என்ன சொல்லித்தராரு? அப்பா சீசர்களே, நான் அத்தி மரத்தை சபிச்சதுனால அத்திமரம் பட்டு போயிட்டுன்னு ஆச்சரியமா பார்க்குறீங்களே, இதே போல நீங்களும் வாயை திறந்து எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போ அப்படின்னு சொன்னா நீ சொன்னாலும் ஆகும் அப்படின்னு டீச் பண்றாரு. விசுவாசத்தை குறித்து போதிக்கிறார். அப்ப இது ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டீச்சிங். இயேசுதான் இது மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவான டீச்சிங் மெத்தடாலஜி பயன்படுத்தினார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிதாவாகிய தேவனும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலே இயேசு எப்படி புதிய ஏற்பாட்டில் சீசர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவா செயல்முறை ரீதியாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரோ, போதித்தாரோ, அதே போல பிதாவாகிய தேவனும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சில காரியங்களை இயேசு எப்படி பண்ணினாரோ அதே போல செயல்முறை ரீதியாக டீச் பண்ணினார், போதனை பண்ணினார் அப்படிங்கிறத வேதாகமத்தில் நான் பார்த்தேன். அதை தான் இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வேதாகமத்தில் ஒரு 4 உதாரணங்களை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். முதல் உதாரணம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-6 வரையிலான வசனங்கள். ரைட்? எசேக்கியேல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட். அவனிடத்துல பிதாவாகிய தேவன் தன்னுடைய மைண்டில், தன்னுடைய சிந்தையில் வச்சிருக்கிற காரியத்தை கம்யூனிகேட் பண்ணணும், அவனுக்கு எப்படியாச்சும் சொல்லிடணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் பிதாவாகிய தேவன் ஈடுபடுறார். அப்போ அதற்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜி பிதாவாகிய தேவன் அடாப்ட் பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல, இந்த வேத பகுதியில். அதை தான் காண்பிக்கும்படியாக முயற்சி செய்கிறேன். ரைட்?
1வது வசனம். எசேக்கியேலை பார்த்து சொல்றார், மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரை. கவனிங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜி ஆஃப் ஃபாதர் காட். ஒரு செங்கல் பிரிக் எடுத்து உன் முன்னால வச்சுட்டு எருசலேம் நகரத்தை அப்படியே வர. நம்ம மேப்ல எல்லாம் இந்தியா வரைபடம் எப்படி இருக்கணும் வரைய சொன்னா நீங்க வரைஞ்சிருவீங்க இல்லையா? யார் வேணாலும் வரைஞ்சிடலாம் இந்தியாவை. அதுபோல ஒரு செங்கல் எடுத்துக்கு, அந்த செங்கல்ல எருசலேம் அப்படிங்கிற நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரம் மாதிரி ஒரு வரைபடத்தை வர அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம், 2வது வசனம். அதற்கு விரோதமாக முற்றுகை போடு. எதுக்கு விரோதமா? நீ செங்கல்ல ஒரு வரைபடத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறல்ல, அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி, அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு, அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி, சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலடிக்கும் எந்திரங்களை வை, புல்டோசரை வை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்டரலா புல்டோசரை கொண்டு வந்தா வைக்க முடியும் இல்லையா? ஏதோ ஒரு சமாச்சாரத்தை இந்த விதத்துல டெமான்ஸ்ட்ரேட்டிவா எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல பிதாவாகிய தேவன் பேசும்படியா முயற்சி செய்கிறார். அடுத்த 3வது வசனம். மேலும் நீ ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. இவ்வளோ டீட்டெயில சொல்றாரு. சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் செய்யற, இது எதற்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னா, இவைகள் இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம் அப்படிங்கிற. இதிலிருந்து என்ன தகவலை, என்ன சமாச்சாரத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய சிந்தையிலிருந்து இந்த எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசியின் இடத்துல கம்யூனிகேட் பண்ணும்படியாய் விரும்புகிறார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமா அவர்களுக்கு எதிராக சில காரியங்களை நான் செய்ய போறேன். தீர்க்கதரிசியா இருக்கிற உன்னிடத்துல சொல்லாம நான் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த செயல்முறை ரீதியாக டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல விளக்கி காண்பிக்கிறார். ஏன்னா மீதி இருக்கிற வசனங்களை எல்லாம் இதே அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கவனிங்க, எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி தான் உள்ளத்துல இருக்கிற காரியத்தை இந்த தீர்க்கதரிசிக்கு எப்படியாச்சும் கம்யூனிகேட் பண்ணிடணும், அவனுக்கு புரியக்கூடிய விதத்துல அப்படிங்கிற ஒரு முயற்சியில பிதாவாகிய தேவன் ஈடுபட்டு இருந்ததை இந்த வேத பகுதியில நம்மளால பார்க்க முடிகிறதா? பார்க்க முடிகிறது. சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம்ல ஒரே வார்த்தையில, எசேக்கியேல் இங்க வா, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு விரோதமா அளப்பல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பயங்கரமா விரோதமா காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறிக்க போறேன். வார்னிங்கா சொல்லிற அந்த ஜனங்களுக்கு வார்த்தையில சொல்லி இருக்கலாமே, ஆனா அப்படி சொல்லலையே. எசேக்கியேல் 4:1 வாட்ச் பாருங்க. மீண்டும் ஒரு செங்கலை எடுத்துக்கோ, அந்த செங்கல்ல எருசலேம் அப்படின்னு ஒரு நகரத்தை வரைஞ்சிக்கோ, அதற்கு விரோதமா நீ முற்றுகை போடு. ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவா டீச் பண்றாரு பிதாவாகிய தேவன், ஃபாதர் காட். அப்போ இது அப்படியே தொட்டு இயேசுவின் இடத்துல கூட வருது பாருங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல சீசர்களுக்கு விசுவாசத்தை குறித்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவா இயேசு டீச் பண்றாரு. அங்கிருந்து தான் அப்படியே வருது. ஸோ இந்த கோணத்தில் தான் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உண்மையாலுமே நம்ம வழிபடுகிற தேவன் எவ்வளவு அருமையான ஒரு தேவன். மனிதர்களோடு தங்களுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்களை பரிமாற்றம் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஆதியிலிருந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்களே இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு 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 புரிதல் நமக்கு உருவாகிறது அல்லவா? இப்ப 2வது வேத பகுதி, 2வது வேத பகுதியை எங்க காண்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 16 22 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 37 16 22 வாசி பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன இடத்துல வேறொரு தகவலை, வேறொரு சமாச்சாரத்தை தன்னுடைய சிந்தையிலே இருந்து பரிமாற்றம் செய்யக்கூடிய விதத்துல ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவா ஒரு காரியத்தை டீச் பண்றாரு. இங்க என்ன செய்யறாரு, என்ன செய்யும்படியா சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல அப்படின்னா, 16வது வசனத்தை வாசி பாருங்க. அப்பா எசேக்கியேல் 2 கோலை எடுத்துக்கோள், 2 கோல், ஸ்டாஃப் ஆங்கிலத்துல கோல், 2 கோலை எடுத்துக்கோ. ஒரு கோலுல யூதா அப்படின்னு பேரை எழுது.
யூதா, யூதாவின் கோல். யூதான் பேர் எழுதிட்ட, அப்போ இது யூதாவின் கோல், ரைட். இன்னொரு கோல்ல யோசேப்பு, யோசேப்பு அப்படின்னு பேரை எழுதும் பாரு. யோசேப்புன்னு பேர் எழுதிட்டா இது என்ன கோல்? யோசேப்பின் கோல். இது யூதாவின் கோல், இது யோசேப்பின் கோல். இப்ப ரெண்டு கோலையும் ஒன்னா சேர்த்தி கட்டு அப்படிம்பாரு. இதெல்லாம் ஏங்க சொல்லணும்? நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து நான் என்னத்தை நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஏன் சிந்தையில் இருந்த அப்படின்னா, பிதாவாகிய தேவன் எவ்வளோ அருமையாக அற்புதமாக தீர்க்கதரிசிகளோடு உரையாடுறாரு பாருங்க. அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இவ்வளோ தெளிவாக சொல்றாரு. அப்பா ரெண்டு கோல் எடுத்துக்க, ஒன்று யூதான்னு எழுது, யூதாவின் கோல் ஆயிடும். யோசேப்பின்னு பேர் எழுது, இது யோசேப்பின் கோல் ஆயிடும். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்னா கட்டுப்பா அப்படிங்கிறார். சரி, இதுக்கு விளக்கம் என்ன? என்ன விளக்கம் அப்படின்னா 21, 22 ஆகிய 2 வசனங்களை இதே அதிகாரம் எசேக்கியேல் 37 வாசி பார்த்தீங்கன்னா, இந்த யூதாவின் வம்சத்தாரையும் இந்த யோசேப்பின் வம்சத்தாரையும் நான் இணைத்து இந்த 2 வம்சத்தாரையும் ஒரே ஜாதியாக்குவேன். இவ்வளவு நாள் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க. இனி அப்படி பிரிஞ்சு இருக்க போறது கிடையாது. இந்த யூதாவின் கோத்திரத்தையும் வம்சத்தாரையும் இந்த யோசேப்பின் வம்சத்தாரையும் ஒன்றாக இணைத்து ஒரே ஜாதியாக நான் ஆக்க போறேன் அப்படிங்கிற தகவல் பிதாவாகிய தேவனுடைய சிந்தையில ஓடிக்கொண்டிருக்குது. இந்த தகவலை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல சாதாரணமா வார்த்தையினால கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம்ல, ஆனா பண்ணல. டெமான்ஸ்ட்ரேட்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனுக்கு புரியக்கூடிய விதத்துல அவனுக்கு சொல்லி தர்றாரு. தான் செய்ய போகிற காரியத்தை அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ற சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய விதத்தில் விளக்கத்தை சொல்லுகிறார் பாருங்க. நான் உங்களை பார்த்து என்ன காண்பிக்கும்படி ஆசைப்படுறேன்னா, இந்த கோணத்திலெல்லாம் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது நமக்குள்ளே கூட இது போல சில தரிசனங்கள், சில விஷன்ஸ் எல்லாம் இந்த கோணத்திலையும் உங்களுடைய உள் மனதிலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு கடவுள். சாலமோன் அவன் தூங்கி கொண்டு இருக்கும் போது அவன் அந்த தூக்கத்தில் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த கனவின் மூலமாய் கடவுள் அவனோட பேசி, அப்பா நீ கேட்ட ஞானத்தை தருகிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னார்ல. எப்படி அழகா கம்யூனிகேட் பண்றாரு பூமியில் இருக்கிற இந்த சாலமோன் என்ற மனிதனிடத்துல. அந்த சமாச்சாரத்தெல்லாம் இந்த வேத பகுதியோட ஒப்பிட்டு பாருங்க நீங்க. யூதா வம்சத்தாரையும் யோசேப்பு வம்சத்தாரையும் ஒன்னான ஆக்க போறேன், இனிமேல் ஒரே ஜாதியா இருக்க போறாங்கிறத எவ்வளவு அழகா டெமான்ஸ்ட்ரேட்டிவா தீர்க்கதரிசனத்துல சொல்லி தர்றாரு, கம்யூனிகேட் பண்றாரு. டீச்சிங் மெத்தடாலஜி ஆஃப் ஃபாதர் காட். 2வது உதாரணம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, 3வது உதாரணம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 to 11 வரையிலான வசனங்களை வாட்ச் பாருங்க. வாட்ச் பார்த்தீங்கன்னா அங்க எரேமியா தீர்க்கதரிசனத்தில் என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு சணல் நூல் கச்சையை எடுத்து இடுப்புல கட்டிக்கோள் அப்படிம்பாரு. சணல் நூலுங்க. அந்த சணல் நூலை எடுத்து அப்படியே திரிச்சு பெல்ட் மாதிரி இடுப்புல அறையில கட்டிக்கோ அப்படிம்பார். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். 2வது இன்ஸ்ட்ரக்ஷனு, இங்க வா, நீ கட்டினல, இப்போ என்ன பண்ணு, ஐப்ராத் அப்படின்னு ஒரு நதி, ஒரு ஆறு ஓடுதுல, அந்த நதிக்கு போய் அந்த இடத்துல ஒரு கண்மலை வெடிப்பு, அந்த நதி ஓரத்தில் இருக்கிற ஒரு கண்மலை வெடிப்புல நீ கட்டி இருக்கிற அந்த சணநூல் கச்சையை அவிழ்த்து அந்த கெபிக்குள்ள ஒளித்துவை அப்படின்னு 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. 3வது, இன்னும் அநேக நாள் கழித்து மீண்டும் அந்த ஐப்ராத் நதி கிட்ட போய் நீ இந்த கண்மலை வெடிப்புல ஒளித்து வச்சல, அந்த ஒளித்து வச்ச அந்த சணநூல் கச்சைய இப்ப எடுத்து பாரு அப்படிங்கிறார். சரி, எடுத்து பார்க்க வைக்கிறாரு. எடுத்து பார்க்க வைக்கும் போது இப்ப என்னத்தான் பார்க்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா இது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இத்து போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி கடவுளத்துல சொல்றார். பாருங்க எவ்வளவு அழகா டீச் பண்றாரு. ரைட், இதுதான் அவர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒரு தகவலை பரிமாற்றம் பண்ணிட்டார். இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா 9வது வசனம், அதை மட்டும் வாசிக்கிறோம் பாருங்க. 9வது வசனம் எரேமியா 13:9, 8:9 2 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கடவுள் பேசுறார், இப்படியே எப்படி சணநூல் கச்சை எப்படி இத்து போயிற்றோ, எப்படி கெட்டு போயிற்றோ, அதுபோல நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய பெருமையையும் கெட்டு போக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ
பிதாவாகிய தேவனுடைய மைண்ட்ல என்ன காரியம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, யூதாவுடைய பெருமையையும் எருசலேமினுடைய பெருமையையும் நான் கெட்டு போக பண்ண போறேன் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அதை எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல கம்யூனிகேட் பண்ண முடிய விரும்புகிறார். அப்ப எடுத்த உடனே வார்த்தையில சொல்லியிருக்கலாமே, எரேமியா வா, யூதாவினுடைய பெருமையையும் எருசலேமுடைய பெருமையும் நான் கெட்டு போக பண்ண போறேன்ப்பா சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலையே. ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவா ஒரு தகவலை பரிமாற்றம் பண்றாரு பாருங்க. சன்னநூல் கச்சை ரெடி பண்ணு, இடுப்புல கட்டு, ஐப்ராத் நதிக்கு போ, கண்மலை வெடிப்புல ஒளித்து வை, ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் போ, ஒளித்து வச்சதை எடுத்து பாரு, அது பார்த்தா இத்து போய் கெட்டு போய் இருக்கும்ல, அது போல யூதாவினுடைய பெருமையும் எருசலேமுடைய பெருமையும் நான் கெட்டு போக பண்ணுவேன் அப்படி இந்த விதத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு காரியத்தை கம்யூனிகேட் பண்ணுகிறாரு பிதாவாகிய தேவன். அவ்வளோ அழகா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் மெத்தடாலஜியில கம்யூனிகேட் பண்ணுகிறாரு தேவன். இதெல்லாம் பார்க்கும்போது உற்சாகம் எழும்பலையா? உற்சாகம் எழும்ப வேண்டும். பிதா யார், நீங்க ஆராதிக்கிற கடவுள் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வேத பகுதியெல்லாம் இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். அடுத்தது நான்காவது உதாரணம் இதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம், எரேமியா 18ஆம் அதிகாரம் 1-6 வரையிலான வசனங்களை வாட்சி பாருங்க. அருமையான ஒரு வேத பகுதி. எரேமியா தீர்க்கதரிசியா குயவன் வீட்டுக்கு போக சொல்லுவார். குயவன் பாட்டர் இல்லையா, இந்த சட்டி பானைலாம் செய்கிறாங்க இல்லையா குயவர்கள், அந்த குயவன் வீட்டுக்கு போக சொல்லுவார். போய் அந்த குயவன் என்ன பண்றான் பாரு அப்படிம்பார். ஒரு வசனத்தை வாசித்து விட்டுமா? வாசிக்கிறேன் கேளுங்கள். எரேமியா 18 1-6 வரைக்கும் நீங்க வாசிங்களே. 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாட்ட என்ன சொல்றாரு? நீ எழுந்து, எரேமியா பார்த்து, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். எங்கே தெரிவிக்க வேண்டியதானே? பேசுறாருல இந்த இடத்துல, பேசும்போதே அப்பா நான் இதுதான் செய்ய போறேன், இப்படிதான் நடக்க போகுது சொல்லியிருக்கலாம்ல, சொல்லல. ஏன்னா சொன்னா புரியாதாட்டு இருக்குது எரேமியாவுக்கு. அதனால சட்டி பானைலாம் செய்யறான் பாரு குயவன், அவன் வீட்டுக்கு நீ போ, அங்கே நான் உன்னிடத்துல பேச போறேன் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட்டிவா நான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இவனு குயவன் வீட்டுக்கு போயிட்டான். வாசிக்கிறேன் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். 3வது வசனம். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். எரேமியா போயிட்டாரு. இதோ அவன் அந்த குயவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். திரிகை, அந்த காலத்துல திரிகை மாதிரி ஒரு சக்கரம் இருக்கும். இன்னைக்கு கூட சட்டிப்பானை அப்படிதாங்க செய்யறாங்க இல்லையா, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த திரிகையை வணைந்து கொண்டு இருந்தான். அப்ப 4வது வசனம். குயவன் அந்த வணைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஒன்றும் இல்லைங்க, குயவர்கள் எப்படி அந்த சட்டி பானைலாம் செய்கிறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பெர்ஃபெக்டாக செய்வாங்க. உங்களையும் என்னையும் உட்கார வச்சா அவ்வளோதான். ஒரு சட்டி செய்கிறதுக்காட்டி நாம் படாத பாடுபட்டாகணும் இல்லையா? அது என்னதை எப்படி தான் செய்வாங்கன்னே தெரியல. அந்த களிமண் எடுத்து இப்படி வைக்கிறாங்க அந்த சக்கரத்தினுடைய மையத்தில், அப்படியே சுற்றி விட்டு கையை இப்படி வைக்கிறாங்க. அழகாக அற்புதமாக சட்டி வந்துடுதுங்க. குயவர்கள் கை தேர்ந்தவர்கள் எப்படி தான் செய்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் இந்த இடத்துல எரேமியா போய் குயவன் வீட்டில் பார்க்குறான். அந்த குயவன் அப்படியே சட்டி பானை செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் ஒரு கால்குலேஷனில் மண் எடுத்து வச்சு அப்படியே அந்த திரிகை அந்த சக்கரத்தை சுற்றுறான். அவன் நினைச்சது போல இந்த சட்டி வரலையாட்டு இருக்குது. வரலன்னு குயவன் என்ன பண்ணுறான், அந்த சட்டி சரியா வரல, சரி அந்த மண்ணை மீண்டும் எடுத்து பிதிக்கி மறுபடியும் உருட்டி மீண்டும் அந்த சக்கரத்தில் வச்சு மறுபடியும் சுற்றுறான். இந்த குயவன் தான் என்ன மாதிரி சட்டி வரணும்னு நினைக்கிறானோ அது வரைக்கும் அந்த மண்ணை எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த சக்கரத்தில் வச்சு சுத்தி சுத்தி சட்டியை அப்படியே வடிவமைக்கிறான். யார்? அந்த குயவன் தான் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த டிசைன்ல அந்த சட்டி வர வரைக்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் இல்லையா? அதை எரேமியாவை பார்க்க வைக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது எரேமியாவுக்கு. என்ன சொல்றாரு? 5வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சொல்றார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு டீச்சிங்க சொல்லி தர்றாரு. எவ்வளவோ காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஒன்னத்துக்கு சரிபட மாட்டேங்கிறீங்க.
இந்த குயவன் கையில் அந்த மண்ணு என்ன பாடுபடுதோ அதே போல என் கையில நீங்க இருக்கிறீங்க, உங்களை ஒருபடி பண்ண போறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி கடவுள் பேசுறாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், 7வது வசனத்திலிருந்து வாசி பாருங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்தில் ஏராளமான தகவல் எல்லாம் சொல்றாரு. ஓகே, நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஒரு காரியத்தை நான் செய்யறேன், எவ்வளோ காரியத்தை அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாலும் ஒழுங்கா சரிபட மாட்டேங்கிறாங்க. இந்த குயவன் கையில களிமண் என்ன பாடுபடுதோ அது போல என் கையில இந்த ஆட்கள் பாடுபட போறாங்க அப்படிங்கிறத இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு விளக்கி காண்பிக்கக்கூடிய முகாந்தரமா அவன் குயவன் வீட்டுக்கு போக வச்சு அவன் சக்கரத்தை சுத்துறத பார்க்க வச்சு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தின் மயில வைக்கிறதையும் அந்த சட்டி சரியா வராம அவன் கஷ்டப்படுறதையும் பார்க்க வச்சு அப்புறம் கடைசியில் குயவன் என்ன டிசைன்ல வரணும்னு நினைக்கிறானோ அது உருவாகிற வரைக்கும் என்ன பாடுபடுறான் அந்த குயவன், அதெல்லாம் பார்க்க வச்சுட்டு இதே போல குயவன் கையில களிமண் எப்படி இருக்குதோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கையில் இருக்கிறாங்க. நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு தாட்டை வச்சுட்டு இருக்கிறேன், இந்த தாட்டு உருவாகிற வரைக்கும் இவங்களை உறதில்லை, உண்டோ இல்லைன்னு ஆக்க போறேன், இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்தேன், நான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட்டிவா கம்யூனிகேட் பண்றாரு. அப்போ 4 உதாரணங்களை காண்பித்து இல்லையா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2 உதாரணம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு எப்படி கம்யூனிகேட் பண்றாரு, எரேமியா தீர்க்கதரிசியோடு எப்படி கம்யூனிகேட் பண்றாரு அப்படிங்கிற இங்க 2 உதாரணம் அங்க 2 உதாரணம் காண்பித்தேன். ரைட், இந்த 4 உதாரணத்தில் இருந்தோ உங்க மனதில் பதியும்படியா நான் விரும்புகிற ஒரு காரியம், ஆசைப்படுற காரியம் என்ன அப்படின்னா, இந்த பிதாவாகிய தேவன் தன் உள்ளத்துல இருக்கிற காரியத்தை எப்படியாவது இந்த மனுகுலத்துக்கு சொல்லிடணும், பேசிடணும், கம்யூனிகேட் பண்ணிடணும், பரிமாற்றம் செஞ்சிடணும், எப்படியாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த கடவுள் ஈடுபடுறாரு இல்ல. தன்னுடைய குமாரன் இயேசு டெமான்ஸ்ட்ரேட்டிவா சீசர்களுக்கு சொல்லி கொடுத்துடணுமே விசுவாசத்தை குறித்து அப்படின்னு ஒரு முயற்சியில் இயேசுங்கிற தேவகுமாரனை இயேசுவும் ஈடுபட்டு கொண்டு இருந்ததை புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். இப்போ ஆதியிலிருந்தே கடவுள் இப்படிதான் இயங்கி கொண்டு இருக்கிறார். அழகா அற்புதமா டெமான்ஸ்ட்ரேட்டிவா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கடவுள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்றே நான் கருதுகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.